படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சின்ன பையனா இருக்க ஹீரோவை தான் காமிப்பாங்க. இந்த பையனோட பேரு வேலண்டின். இவன் அவன் அப்பா கூட பீச்ல போயிட்டு இருப்பான். இவனோட அப்பா பயம்னா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பயங்கிறது ஒரு உயிரினம் மாதிரி, அதை நம்ம தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு வேலண்டினோட அப்பா சொல்ல, அப்பா பயம் எப்படி ஒரு உயிரினமாகும், சரி அது எந்த வகையான உயிரினம் அப்படின்னு கேக்குறான். அது ஒரு ஓநாய் மாதிரி, நீ எப்பெல்லாம் அதை பார்த்து பயப்படுறன்னு அதுக்கு தெரியுதோ, நீ எப்பெல்லாம் அதை பார்த்து பயந்து ஒரு அடி பின்னாடி வைக்கிறியோ அது உன்னை துரத்தி கடிக்கும். ஆனா நீ அதுக்கு பதிலா அந்த பயத்தை கட்டுப்படுத்தி ஒரு அடி முன்னாடி வச்சேனா அது உன்னை பார்த்து பயந்து ஓடும். அது உன் கிட்ட வர வர நீ ஷா ஷான்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படிங்கிறாரு. இப்படி வேலண்டினோ அவனோட அப்பா கூட சேர்ந்துட்டு ஷா ஷான்னு சொல்லிட்டு இருக்கான். தன்னோட பையன் வளரும் போது வாழ்க்கையில வர ஒவ்வொரு பிரச்சனையுமே அவன் பயம் இல்லாம எதிர்கொள்ளணும் அப்படிங்கறக்காக இந்த வேலண்டினோட அப்பா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நிறைய பிரச்சனையா கொடுக்கறாரு. இவனை படுக்க வச்சு அவனுக்கு மேல ஒரு உயிருள்ள பெரிய செலந்திய ஓட விடுறாரு. அந்த செலந்தி வேற கடிச்சிருமோ அப்படின்னு இந்த வேலண்டின் ரொம்ப பயப்படுறான். அவன் அப்பா சொல்லி கொடுத்த ஷா ஷா அதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் அதை தைரியத்தோட சொல்லாம ரொம்ப பயந்து சொல்றான். இப்ப இவனோட கண்ணுக்கு அந்த பயம் ஒரு ஓநாயா தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஓநாய பார்த்து இவன் ரொம்ப பயப்படுறான். இப்ப இறந்து போனவங்களோட சமாதியில இருக்குல்ல அந்த இடத்துல ஒரு ரூம்குள்ள ஒரு வெறி பிடிச்ச நாய அந்த ரூம்குள்ள போட்டு இந்த வேலண்டினையும் அந்த ரூம்குள்ள அவனோட அப்பா பூட்டி லாக் பண்ணி வச்சிடறாரு. இவன் அந்த ரூம்குள்ள அந்த நாயை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அந்த நாயும் வேற இவன் கிட்ட வந்து கடிக்கிற மாதிரி வருது. ஆனா அந்த நாய் இவன் மேல பாத்ரூம் போயிட்டு அது பாட்டுக்கு ஓரமா நடந்து போயிருது. இவனோட அப்பாவும் கதவை திறந்து விட இவன் அவனோட அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான். என்ன மேல எல்லாம் ஈரமா இருக்கு, பயத்துல பாத்ரூம் போயிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அப்பா அது நான் கிடையாது, நாய் தான், எனக்கு உங்க கூட இருக்கவே பிடிக்கலப்பா, ரொம்ப பயமா இருக்கு, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனோட அப்பா விட்டு பிரிஞ்சு சின்ன வயசுல அவங்க அப்பா பண்றதெல்லாம் டார்ச்சர்னு நினைச்சிட்டு அவனோட அப்பா விட்டு ஓடி போயிடுறான். இப்ப இந்த வேலண்டின் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாயிட்டாரு. இவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் பயம்தான், கல்யாணம் பண்றது கூட இவருக்கு ஒரு பயம்தான். அதனாலேயே வாழ்க்கையில கல்யாணம் பண்ணாம ஒவ்வொரு பொண்ணுங்க கூட ஜாலியா மட்டும் இருப்பாரு. அப்படியே ஏதாவது ஒரு பொண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ என்ன உண்மையா தான் காதலிக்கிறியா அப்படிலாம் கேட்டா, என்ன நீ இப்படி கேக்குற, என்னோட வாழ்க்கையில முதலும் கடைசியும் காதல் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை அடுத்த நாளே கழட்டி விட்டுருவாரு. இததான் பாத்தீங்கன்னா வேலண்டின் வருஷ கணக்குல ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு 20 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கேப்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அந்த பொண்ணோட கையில ஒரு கை குழந்தை இருக்குது. அவங்க இந்த வேலண்டினோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. காலிங் பெல் அடிப்பாங்க. வேலண்டின் உள்ளுக்குள்ள 2 பொண்ணுங்களோட இருப்பாரு. இவரு கதவை திறந்து பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் ஜூலி, உன்னோட முதலும் கடைசியும் லவ் அப்படிங்கிறாங்க. ஜூலி நீயா, இதன கையில குழந்தை, இதன உன்னோட குழந்தையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நம்மளோட குழந்தை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற நீ முட்டாள், இது உன்னோட குழந்தைடா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு குழந்தைலாம் வேணாம், எனக்கு இந்த கஷ்டம்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. சரி நீ ஒண்ணும் பண்ண வேணாம், உன்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. 100 ரூபா தானே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு எடுத்து கொடுக்கறாரு. நீ இந்த குழந்தைய மட்டும் பிடிச்சிரு, நான் போய் கேபுக்கு பணம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு இவரும் குழந்தைய கையில வாங்கிப்பாரு. அது ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த குழந்தை டைப்பர்லயே பாத்ரூம் போயிருது. வேலண்டின் கூட 2 பொண்ணுங்க இருந்திருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்க தான் அந்த டைப்பர்லாம் கழட்டி கிளீன் பண்றாங்க. இது யாரோட குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த 2 பொண்ணுங்களும் வேலண்டினை விட்டு போறாங்க. கேபுக்கு பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போன ஜூலி இன்னும் வரவே இல்ல. இந்த வேலண்டினும் என்ன போன ஜூலி இன்னும் வரவே இல்ல, உன்னோட அம்மா ஒன்னும் என்கிட்ட ஒன்னு விட்டுட்டு போயிடல அப்படின்னு இவரு அந்த குழந்தைய பார்த்து கேட்பாரு. ஒரு வேலை விட்டுட்டு போயிட்டாலோ அப்படின்னு இவரு ரொம்ப பயப்படுறாரு. அப்ப இவருக்கு ஒரு போன் வருது. ஜூலி தான் போன் பண்ணி இருப்பாங்க. எனக்கு வேற வழி தெரியல, என்னால நம்ம குழந்தைய இனிமேல் பாத்துக்க முடியாது, நீ தான் அவளை பத்திரமா வளர்க்கணும், அவ ஒரு அழகான குழந்தை, எக்காரணத்தை கொண்டும் அவளை கை விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த வேலண்டினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஜூலி போனை கட் பண்ணிராத அப்படின்னு சொல்றக்குள்ளே ஜூலி போனை அப்படியே கீழே போட்டுட்டு போயிருவாங்க. அந்த போன்ல ஜூலி ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இத கேட்ட வேலண்டின் உடனே பாத்தீங்கன்னா குழந்தை எடுத்துட்டு ஸ்கூட்டர்ல வேக வேகமா அந்த ஊர்ல இருக்க ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்க போன ஜூலி அந்த பிளேன்ல ஏறி இருப்பாங்க. குழந்தைய வாங்கிட்டு போய்க்கோ அப்படின்னு இவரு சொல்றாரு. ஆனா ஜூலி குழந்தைய வாங்காம பிளைட்ல ஏறி போயிருவாங்க. இந்த வேலண்டினும் பாத்தீங்கன்னா சோகமா அந்த குழந்தைய தூக்கிட்டு பீச்ல இருக்க அவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு தான் வந்திருப்பாரு. இந்த வேலண்டினோட ஃப்ரெண்டும் யாரோட குழந்தை இது அப்படின்னு கேக்குறாரு. என்னோட குழந்தை தான் அப்படிங்கிறாரு. சரி அது என்ன கெட்ட நாத்த அடிக்குது அப்படிங்கிறாரு. குழந்தை கிட்ட இருந்துதான் பாத்ரூம் போயிருச்சு அப்படிங்கிறாரு. சரி பாத்ரூம் போச்சுன்னா கிளீன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு டைப்பர்லாம் கிளீன் பண்ணி விடுறாங்க. குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா, இந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு அவங்களும் கேட்க, எனக்கு பேர்லாம் தெரியாது அப்படின்னு வேலண்டின் சொல்றாரு. சரி இந்த குழந்தைக்கு மேகின்னு பேர் வை அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தைய என்ன
பண்ண போற, வளர்க்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த குழந்தை எப்படி நான் வளர்க்கறது? இந்த குழந்தை வளரும், வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும், நான் இந்த குழந்தைக்காக வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இவ வளர்ந்துட்டானா இவளுக்கு கார் வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் இவ யாரையாவது காதலிச்சானா இவளோட பாய் ஃப்ரெண்டை போட்டு நான் அடிக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. இந்த வேலண்டினோட வீட்டுக்கு போயிட்டு ஜூலி சம்பந்தமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் ஜூலி கிட்ட இருந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு லெட்டர் ஒண்ணு இவங்களுக்கு கிடைக்குது. அந்த லெட்டரை இந்த வேலண்டின் 1.5 வருஷமா ஓபன் பண்ணி கூட பார்க்கல. ஆனா இப்ப அதை ஓபன் பண்றாரு. அதுல இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்காங்க. இந்த வேலண்டினுக்கு இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது, இவர் ஸ்பானிஷ் மட்டும் தான் பேசுவாரு. அதனால அந்த லெட்டரை இவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் படிப்பாங்க. அதுல பயங்கர உருக்கமா இந்த வேலண்டின் ஜூலி எவ்வளவு காதலிச்சாங்க அப்படின்லாம் எழுதிருக்காங்க. அந்த லெட்டர் கூட ஜூலியோட ஒரு போட்டோவும் இருக்குது. அந்த லெட்டர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அந்த போட்டோல ஜூலி பாத்தீங்கன்னா கலிபோர்னியா ஹில்ஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி தான் இருக்கு. இத பாக்குற இந்த வேலண்டின் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் இந்த ஹோட்டல் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ஹோட்டல் இருக்க இடத்துக்கு போகணும்னா நீ லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தான் போகணும், இதுக்கு இவன் இங்க இருந்து ஃபிளைட்ல தான் போகணும், ஆனா இவனுக்கு ஃபிளைட்ல போக தான் ரொம்ப பயமாச்சேன் அப்படின்னு இவரோட ஃப்ரெண்டு சொல்ல, வேலண்டினும் இல்ல எனக்கு ஃபிளைட்ல போகலாம் பயம் கிடையாது, எனக்கு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் பிடிக்காது, அங்க அவனுங்க பேசுற லாங்குவேஜே எனக்கு சுத்தமா புரியாது அப்படிங்கிறாரு. அப்பதான் இவரோட குழந்தையும் பாத்தீங்கன்னா அங்க அழகா ஒரு அட்டைப்பட்டியை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். இதை இவரும் சந்தோஷமா பாக்குறாரு. எவ்வளவு அழகான குழந்தை பாத்தியா, உனக்கு வேற ஃபிளைட்ல போக பிடிக்கல, நீ வேணா பேசாம இந்த குழந்தைய வளர்த்துரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவரு இல்ல நான் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நடந்தே போறேன் அப்படின்னு இவரு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த குழந்தை கிட்ட என்னென்னவோ புலம்பிட்டே போயிட்டு இருப்பாரு. எனக்கு ஃபிளைட்ல போகலாம் பயம் இல்ல, சும்மா நடந்து உனக்கு இந்த ஊரை சுத்தி காமிக்கலாம் தான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி இவரும் நடந்து போய்கிட்டே இருக்க அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய லாரி ஒண்ணு வருது. அந்த லாரியில லிஃப்ட் கேக்குறாரு. அவரு துப்பாக்கியை நீட்டிட்டு நீ வச்சிருக்கிறது உண்மையான குழந்தை தானா அப்படின்னு அந்த டிரைவர் கேட்க, ஆமா இது உண்மையான குழந்தை தான் அப்படிங்கிறாரு. சரி அப்ப வேணா ஏறிக்கோ அப்படின்னு அந்த லாரி டிரைவரும் இவரை ஏத்திப்பாரு. இப்படி அந்த லாரி டிரைவர் கிட்ட லிஃப்ட் கேட்டது மட்டும் இல்லாம அவரே பாத்தீங்கன்னா இவரோட குழந்தைக்கு டைப்பர்லாம் மாத்த வைக்கிறாரு. இப்படி வேலண்டின் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அப்பதான் பாத்தீங்கன்னா போலீஸ் இந்த லாரியை மடக்குறாங்க. இந்த லாரி டிரைவர் கிட்டயும் வேலண்டின் கிட்டயும் பாஸ்போர்ட்லாம் கேக்குறாரு. அப்பதான் இந்த வேலண்டினுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்குள்ள வர வீசா இல்ல அப்படின்னு தெரிய வருது. ஏண்டா உன்கிட்ட வீசா இல்லையா, முதல்லயே சொல்ல மாட்டியா அப்படின்னு இந்த டிரைவர் கேட்க, நான் குழந்தைய போய் அவளோட அம்மா கிட்ட விடதான் போறேன், விட்டுட்டு திருப்பி நான் வந்துருவேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் போலீஸ் இந்த வேலண்டினை உள்ள விட மாட்டாங்க. இந்த லாரி டிரைவரே ஏற்கனவே அவரோட லாரி ஃபுல்லா பின்னாடி யாருக்கும் தெரியாம வேற வேற நாட்டுல இருந்து வர அகதி மக்களை தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப இவரு வேலண்டினுக்கும் ஹெல்ப் பண்றாரு. அந்த அகதி மக்களோட இவரையும் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அந்த லாரி டிரைவர் கூட்டிட்டு போயிருவாரு. இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாரு. அந்த ஜூலியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இங்க தான் வேலை பாக்குறாளா அப்படின்னு ஸ்பானிஷ்ல கேட்பாரு. அங்க வெளியில நிக்கிற வாட்ச்மேனும் ஆமா இந்த பொண்ணு இங்க தான் வேலை செஞ்சா, ஆனா இப்ப வேலை செய்யல, அவ இப்போ நியூயார்க் போயிட்டா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அவளோட போன் நம்பர் வேணா நான் தரேன் அப்படிங்கிறாரு. இந்த வேலண்டினுக்கு இங்கிலீஷ்லாம் சுத்தமா தெரியாது, அவரு பேசினது சுத்தமா புரியல. ஜூலி இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இவரு சரி ஹோட்டலுக்குள்ள போய் ஜூலியை நானே தேடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. குழந்தைங்கள நாங்க ஹோட்டலுக்குள்ள எல்லாம் விட மாட்டோம், வெளியில போட் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா நாய ஒருத்தர் அந்த ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. இத பாக்குற வேலண்டினும் நாயெல்லாம் உள்ள விடுவீங்க, குழந்தைய விட மாட்டீங்களா அப்படின்னு ஸ்பானிஷ்ல கேக்குறாரு. இந்த வாட்ச்மேனுக்கும் அவர் பேசின ஸ்பானிஷ் ஒன்னும் புரியல, அதனால வேலண்டினை உள்ள விட மாட்டாரு. வேலண்டின் அதனால இந்த ஹோட்டலுக்கு பின்வழியா உள்ள போறாரு. அங்க உள்ள துண்டு கிளீனிங்க்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்க ஒரு இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல குழந்தைய வச்சுட்டு இவர் அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு ஜூலியோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இங்க இருக்காளா அப்படின்னு கேக்குறாரு. ஜூலி ஆமா இந்த பொண்ணு இங்கதான் மேல வேலை செஞ்சா, ஆனா இப்ப வேலை செய்யல, அவ வேலையை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிறாங்க. அவங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லி இருப்பாங்க, அது இந்த வேலண்டினுக்கு சுத்தமா புரியல. ஜூலி மேலதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவரும் அந்த ஹோட்டலுக்கு மேல இருக்க ஒரு ரூம்க்கு போவாரு. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருக்காரு, ஒரு சினிமா டைரக்டர் தான் இருக்காரு. அவரு கோவமா ஒருத்தர் கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பாரு. நான் என்னோட படத்துல சிஜி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாமே ரியலா இருக்கணும், என்னோட படத்துல சண்டை கூட ரியலா இருக்கணும், அதனால எனக்கு எதுக்குமே பயப்படாத ஒரு ஸ்டண்ட் மேன் வேணும் அப்படிங்கிற மாதிரி போன்ல பேசிட்டு இருப்பாரு. அப்பதான் வேலண்டின் வேற ரூமோட கதவை தட்ட, உங்களுக்கு ஜூலியா தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஜூலியா எனக்கு அப்பெல்லாம் யாரையும் தெரியாது அப்படின்னு இவரு போன்ல பேசிட்டே இருப்பாரு. இல்ல நீங்க போட்டோ ஒரு நிமிஷம் பாருங்களேன், போட்டோ பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வேலண்டின் சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா இவரோட குழந்தைய ஒரு ரூம்குள்ள வச்சிருப்பார்ல, அந்த குழந்தை பாத்தீங்கன்னா வெளியில வந்து அங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்க வந்துருது. இப்ப அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள விழ போற மாதிரி போகுது. இத வேலண்டினும் மேல இருந்து பாத்துருவாரு.
போட்டு ஹே அங்க போகாத அப்படிங்கிறாரு. இந்த வேலண்டினுக்கு அவரோட குழந்தை பேர் கூட ஞாபகம் இல்ல. என்னோட குழந்தையோட பேர் என்ன, வேலண்டின் குழந்தை, அங்க போகாத அப்படிங்கிற மாதிரி இவரே கத்துறாரு. இருந்தாலும் அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருது. இத பாக்குற வேலண்டினுக்கு அங்க சுத்தி ஒரே ஓனாயா நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும். ஆனா இவருக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு அவரோட குழந்தையை எப்படியாவது காப்பாத்தணும்னு அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இப்ப அந்த ஸ்விம்மிங் பூல்ல அவரோட குழந்தையை காப்பாத்த கீழே குதிக்கிறாரு. அவரோட குழந்தையும் காப்பாத்திட்டாரு. இத பாக்குற அந்த சினிமா டைரக்டருக்கு இவரோட தைரியத்தை பார்த்து பேசாம இவனையும் ஏன் ஸ்டன்மேனா யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. வேலண்டின் கிட்டயும் நீ என்னோட படத்துல ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான் என்னோட குழந்தையை கூட்டிட்டு திருப்பி நான் என்னோட ஊருக்கே போக போறேன் அப்படிங்கிறாரு. நீ இப்போ வேற நாட்டுல இருக்க, இப்ப குழந்தையை தூக்கிட்டு நீ பார்டரை கிராஸ் பண்ணனா உன்னை போலீஸ் புடிச்சிருவாங்க. உன்னோட குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சு வேற ஒருத்தன் கிட்ட கொடுத்துருவாங்க. உன்னையும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. இது உனக்கு வேணுமான்னு யோசிச்சுக்கோ. பேசாம என் கூட வந்து ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்ணு. நீ இந்த குழந்தையும் நல்லா பாத்துக்கலாம், உனக்கும் நிறைய சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட வேலண்டினும் ஒத்துக்கிட்டு அவரோட படத்துல எல்லாம் ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட குழந்தை மேகியையும் இவரே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சில மாசங்கள்ல அவரோட குழந்தைக்கு எப்படி டைப்பர் சேஞ்ச் பண்றது அப்படின்னு கத்துக்கிறாரு. இது அப்படியே 2 மாசம் ஆகுது. 2 மாசம் 2 வருஷம் ஆகுது. இப்ப அவரோட குழந்தை எப்படி பாத்ரூம் போகணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறாரு. இப்ப 2 வயசு 3 வயசு ஆகுது. 3 வயசு 4 வயசு ஆகுது. குழந்தை செவுத்துல எல்லாம் கிறுக்கி வச்சிருக்கு. எதுக்கு இப்படி செவுத்துல எல்லாம் கிறுக்குற அப்படிங்கிற மாதிரி குழந்தைய மிரட்டுறாரு. அப்பதான் செவுத்துல குழந்தை இவரும் அந்த குழந்தை இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிருக்குது. இத பாக்குற வேலண்டினுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்ப குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. 5 வயசு 6 வயசு ஆகுது. 6 வயசு 7 வயசு ஆகுது. வேலண்டின் ஸ்டன்மேனா ஒர்க் பண்ற ஒவ்வொரு செட்டுக்குமே அவரோட பொண்ணை கூட்டிட்டு போயிருவாரு. ஏன்னா இவருக்கு தான் இங்கிலீஷே தெரியாது இல்ல, ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியும். ஆனா அவரோட பொண்ணு மேகி அவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுவா. அதனாலதான் அவரோட பொண்ணை கூட்டிட்டு போயிருவாரு. ஒவ்வொரு வாட்டியுமே அவரு ஸ்டன்மேனா ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு அவ்வளவு பயமா இருக்கும். இருந்தாலும் இது எல்லாத்தையுமே அவரோட பொண்ணுக்காக தான் பண்றாரு. இப்ப கூட ஒரு செவுத்துல இந்த வேலண்டினை பயங்கர வேகமா தூக்கி வீசணும். இப்படி ஒரு சீன் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த வேலண்டினை ஃபர்ஸ்ட் வாட்டி செவுத்து மேல தூக்கி வீசுறாங்க. இவருக்கு பயங்கரமா வலிக்குது. இருந்தாலும் டைரக்டருக்கு அந்த ஷாட் ஓகே இல்லையாமா. அதனால மறுபடியும் இவரை தூக்கி வீச சொல்றாங்க. இது ஒரு வாட்டி இல்ல, பல வாட்டி. இல்ல தூக்கி வீசுங்க தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு வாட்டி இந்த வேலண்டினை பயங்கர வேகமா செவுத்து மேல தூக்கி வீச ஷாட் ஓகே ஆயிருது. ஆனா இந்த வேலண்டின் மயக்கம் போட்டுருவாரு. அந்த செட்ல இருக்க எல்லாருமே இந்த வேலண்டின் பக்கம் ஒன்னா கூடிடுவாங்க. ஆனா இந்த வேலண்டினோட பொண்ணு மேகி மட்டும் பாத்தீங்கன்னா அழகா நடந்து வந்து ஒரு மணிய கையில வச்சுட்டு இவங்க அப்பா தலை கிட்ட போயிட்டு மந்திரம் சொல்லும். இப்படி மந்திரம் சொன்னா அவரோட அப்பா கண் முழிச்சிருவாராமா. அதனால பாத்தீங்கன்னா இந்த மேகி இப்படி மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த மேகியும் இப்ப மந்திரம் எல்லாம் சொல்ல, ஆனா வேலண்டின் கண் முழிக்க மாட்டாரு. வேலண்டின் கண் முழிக்கல. மேகிக்கே பயமா இருக்குது. அதுக்கப்புறமா கண் முழிச்சிட்டு இந்த மேகிய பயமுறுத்துவாரு. இப்ப இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்பா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு மேகி சொல்வா. என்ன மாதிரி ஒரு தைரியமான ஸ்டன்மேன் ஆகணுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா உங்களை மாதிரி எனக்கு சாகாத வர வேணும் அப்படிங்கிறா. உங்களுக்கு தான் எவ்வளவு அடிபட்டாலும் நீங்க கண் முழிச்சிடுறீங்கப்பா, உங்களுக்கு சாவே இல்ல அப்படிங்கிறா. இத கேட்ட வேலண்டின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாவாரு. இவர் எதுக்கு சோகமாகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருப்பாங்க. அவரோட வீட்டுக்குள்ள போனா வீடு சுத்தியுமே ஒரே பொம்மையா தான் இருக்குது. அவரோட பொண்ணுக்காகவே வீடு ஃபுல்லா பொம்மையா இருக்கிற மாதிரி இந்த வேலண்டின் வீட செட் பண்ணிருக்காரு. இவங்க 2 பேரும் பயங்கர ஜாலியா விளையாடுறாங்க. இவரோட பொண்ணு மேகி வேற அடிக்கடி அம்மா எங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்பாங்க போல. அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வர மாதிரி இவரே பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட்ல இருந்து லெட்டர் வந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இவர் கொடுப்பாரு. ஏ மேகி இந்த வாட்டி உன்னோட அம்மா லெட்டர் போட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை கொடுக்கறாரு. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா உலகத்துல தாமஸ் ஆல்வா எடிசன்ல இருந்து பேட்மேன் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவங்க அம்மா ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த வேலண்டின் கிட்ட ஜூலியோட ஒரே ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு போட்டோ வச்சுட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் கூட ஜூலி இருக்கிற மாதிரி, சூப்பர்மேன் கூட ஜூலி இருக்கிற மாதிரி அப்படிலாம் பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி அந்த போட்டோவை அவரோட பொண்ணு கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு போல. அந்த லெட்டர்ல வேற மேகி நீ உன்னோட அப்பாவை பத்திரமா பாத்துக்கணும், ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப அழகான அப்பா உனக்கு மட்டும்தான் இருக்காங்க. அதனால நீ அம்மா எங்க அம்மா எங்கன்னு அடிக்கடி கேட்டு தொந்தரவு பண்ணாம அப்பா கூட சமத்தா இருக்கணும் அப்படிலாம் பாத்தீங்கன்னா இவரே அந்த லெட்டர்ல எழுதிட்டு அந்த பொண்ணோட அம்மா எழுதின மாதிரி அவரோட பொண்ணு கிட்ட கொடுத்து படிக்க சொல்வாரு. இப்படி மேகியும் அவங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமா படிச்சுட்டு படுத்து தூங்குறா. அடுத்த நாள் ஆகுது. மேகிய ஸ்கூல்ல விட வேலண்டின் போயிட்டு இருப்பாரு. அப்பா நீங்க இன்னைக்கு டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு
மேகி சொல்றா, இல்ல நீ வராம நான் போக மாட்டேன், எனக்கு டாக்டர் கிட்ட தனியா போகிறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. இப்படி பயப்படக்கூடாதுப்பா, நீங்களும் தனியா போய் கத்துக்கணும். ஒருவேளை உங்களை விட்டு பிரிஞ்ச ஒரு நாள் நான் போயிட்டேனா எப்படி நீங்க டாக்டரை பார்க்க போவீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. எதனால நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ஆமாப்பா, நான் வளர்ந்து பெரிய ஆளாகி காலேஜுக்கு எல்லாம் போகும்போது உங்களை விட்டு தனியா போயிருவேன்ல, நீங்க தனியா டாக்டரை பார்க்க போக கத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றா. இத கேட்ட வேலண்டினும் சிரிக்கிறாரு. இப்ப மேகிய ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்பதான் மேகியோட டீச்சர் வராங்க. அவங்க தனியா வேலண்டினை கூட்டிட்டு போயிட்டு, ஏன் மேகி நேத்து ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க. அது நேத்து ஸ்பைடர்மேன் படத்தோட ஷூட்டிங் இருந்துச்சு, அதனாலதான் என்னோட பொண்ணு நேத்து ஸ்கூல் வரல அப்படிங்கிறாரு. சரி, முந்தா நேத்து ஏன் ஸ்கூல் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹாரி பாட்டர் படத்தோட ஷூட்டிங் இருந்துச்சு, அதான் வரல அப்படிங்கிறாரு. இங்க பாருங்களேன், நான் ஒரு விஷயம் சொல்லவா, உங்களோட பொண்ணுக்கு நீங்க ஓவர் செல்லம் கொடுக்காதீங்க. அவ ஒரு கற்பனை உலகத்திலே இருக்கா, அவளுக்கு இன்னும் உண்மை எது பொய் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. அவளோட அம்மா நிலாக்கு போயிட்டு அங்க இருந்து வடை சுட்டுட்டு இருக்க பாட்டி கிட்ட இருந்து சீஸ் வாங்கிட்டு வந்ததா கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்ல, இது ஒரு சாதாரண சீஸ் தான் அப்படின்னு சொன்னாலும், ஆமா இருந்தாலும் என்னோட அம்மா மூன்ல இருந்து கொண்டு வந்த சீஸ் அப்படின்னு கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றா. இத கேட்ட அந்த கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. சரி, உண்மையாலேயே மேகியோட அம்மாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. குழந்தைய கையில கொடுத்துட்டு கேபுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனா, ஆனா அதுக்கப்புறமா திருப்பி அவ வரவே இல்ல அப்படின்னு வேலண்டின் சொல்றாரு. இத கேட்ட அந்த டீச்சரும் புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு வேலண்டினும் மேகியும் டாக்டரை பார்க்க போறாங்க. அங்க வேலண்டினுக்கு ஊசி போடுவாங்க. வேலண்டினுக்கு டாக்டர் டேப்லெட் எல்லாம் கொடுக்கறாரு. அப்ப மேகியும் என்னோட விட்டமின் டேப்லெட் எல்லாம் எங்க அப்படின்னு கேக்குறா. வேலண்டின், நீ உன்னோட பொண்ணை பார்த்து கத்துக்கோ, எப்படி மாத்திரை எல்லாம் கரெக்டா வாங்கி சாப்பிடுறா பாரு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. சரி, நீ வெளியில போய் அங்க மீன்லாம் இருக்குல்ல, அந்த மீன் கூட விளையாண்டுட்டு அப்படின்னு டாக்டர் மேகிய வெளியே அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வேலண்டின் கிட்ட, சாரி வேலண்டின், இனிமேல் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது கடைசி ஸ்டேஜ், ரொம்ப நாள்லாம் உயிர் வாழ முடியாது அப்படிங்கிறாரு. இத கேட்ட வேலண்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமாகிறாரு. இப்பதான் நமக்கு தெரிய வருது, இந்த வேலண்டினுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது போல, இவரு கொஞ்ச நாள்ல சாக போறாரு போல. அதை நினைச்சு ரொம்ப சோகமாகிறாரு. இப்ப அவரோட பொண்ணு கூட்டிட்டு பார்க் வந்திருப்பாரு. அந்த பார்க்ல அவரோட பொண்ணு கூட விளையாண்டுட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு லேடி பாத்தீங்கன்னா மேகியோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போவாங்க. சாரி பாப்பா, நீ என்னோட பொண்ணுன்னு நினைச்சிட்டேன், பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மேகிக்கு, ஏன்பா அம்மா என்ன பார்க்கவே வரல, உண்மையாலேயே அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா என்ன இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டியாவது பார்க்க வந்திருக்கலாம்லப்பா அப்படின்னு மேகி கேக்குறாங்க. இத கேட்ட வேலண்டினுக்கு ரொம்ப சோகமாகுது. எப்படியாச்சும் அவரோட பொண்ணு சோகமா இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக வேலண்டின் ஒரு ஐடியா பண்றாரு. அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவரோட ஹெல்ப் மூலமா ஆடிஷனுக்கு வந்திருக்க எல்லா லேடிஸையும் கூப்பிட்டு வந்து மேகியோட அம்மா அந்த போட்டோல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் போட வச்சு மேகியோட அம்மா மாதிரியே நடிக்க வச்சு மேகிய இதுதான் உன்னோட அம்மா அப்படின்னு நம்ப வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்றாரு. அதுக்காக அங்க வந்திருக்க எல்லா லேடிஸையும் நடிக்க சொல்றாங்க. அதுல எல்லாரும் பாத்தீங்கன்னா பயங்கர ஓவரா நடிச்சு கொட்டுறாங்க. இது சரிப்பட்டு வராது போல அப்படின்னு வேலண்டின் சொல்ல, அப்ப நீ மேகி கிட்ட போய் உண்மையை சொல்லிரு அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு. இல்ல, நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன், இவங்களே நடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிறாரு. இப்ப வேலண்டினும் வீட்டுக்கு வராரு. வழக்கம் போல மேகியோட அம்மா லெட்டர் எழுதின மாதிரி அவரே லெட்டர் எழுதி அத போஸ்டுக்கு நடுவுல வச்சுட்டு, மேகி உங்க அம்மா லெட்டர் போட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி மேகி கிட்ட குடுக்கறாரு. மேகி அந்த லெட்டரை பயங்கர ஹாப்பியா வாங்கிட்டு குடு குடுன்னு ஓடி போய் படிக்கிறா. அப்ப வேலண்டினுக்கு வேற ஒரு போன் வருது. நான் தான் மேகியோட அம்மா பேசுறேன் அப்படின்னு ஒருத்தங்க பேசுறாங்க. வேலண்டினும் மேகியோட அம்மாவா நடிக்கிறதுக்கு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி இருப்பாரு. அவங்க தான் நினைச்சிட்டு, என்னமா கேரக்டராவே மாறிட்டியா, சரி நீ நாளைக்கு எத்தனை மணிக்கு வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. வேலண்டின், நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் தான் ஜூலி பேசுறேன், மேகியோட உண்மையான அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வேலண்டினுக்கு புரியுது, உண்மையான ஜூலி தான் போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இங்க மேகி கிட்ட லெட்டர் கொடுத்திருப்பார்ல, அந்த லெட்டர்லயும் நாளைக்கு அம்மா உன்னை பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு. இங்க மேகிக்கும் பயங்கர ஹாப்பி. ஆனா அதை எழுதுனதுனவோ வேலண்டின் தான், ஆனா அது உண்மையா நடந்துருச்சு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. வேலண்டினும் மேகியும் ஜூலிய பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வேலண்டினுக்கு ஜூலியோட முகமே மறந்து போயிருக்கும். மேகி, உனக்காவது உன்னோட அம்மாவை அடையாளம் பார்க்க முடியுதா, இங்க யார பார்த்தாலும் உன்னோட அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு, இதா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு லேடி கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. நீ தானே ஜூலி அப்படின்னு கேக்குறாரு. நான் மெலிசா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, இது அம்மா கிடையாது, வேற யாரோ ஒருத்தங்க அப்படின்னு மேகி சொல்ல, அப்பதான் பாத்தீங்கன்னா பின்னாடி ஜூலி வந்து நிக்கிறாங்க. அப்பா, அதான் அம்மா அப்படிங்கிற மாதிரி மேகி கை காமிச்சிட்டு வேகமா ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் அப்படியே பார்க்ல எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, நீங்க சூப்பர்மேன் பேட்மேனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டீங்களாமா, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஜூலி கேக்குறா. அப்ப வேலண்டினும், மேகி அங்க பாரு பெரிய யானை இருக்கு, போய் பாத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சுடுறாரு. நீ என்ன பத்தி எந்த ஒரு உண்மையும் மேகி கிட்ட சொல்லலையா அப்படின்னு ஜூலி கேக்குறாங்க. நான்
எதுவும் சொல்லல, நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் மேகி பிறந்தா நம்ம 2 பேத்துக்குள்ள டிவோர்ஸ் ஆயிருச்சு, நான் மேகியை வளர்க்குறேன், நீ உலகத்துல இருக்க எல்லாத்தையும் காப்பாத்துற, நான் இப்படி சொல்லிதான் மேகி கிட்ட சமாளிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப ஜூலிய வேலண்டின் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த வீடு ஃபுல்லா குழந்தைங்க விளையாடுற டாய்ஸா தான் இருக்கும். இத பாக்குற ஜூலி, வேலண்டின் நீ ரொம்ப மாறிட்ட, இது பார்க்க சுத்தமா உன்னோட ரூம் மாதிரியே தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் ஜாலியாங்க விளையாண்டுட்டு, மேகி பாத்தீங்கன்னா ஜூலி அனுப்பிச்சுதான் நினைச்ச லெட்டர் எல்லாத்தையுமே ஜூலி கிட்டே காமிச்சு, அம்மா இங்க பாத்தீங்களா, நீங்க அனுப்பிச்ச எல்லா லெட்டரையும் நான் பத்திரமா வச்சிருக்கேன், இங்க பாருங்க நீங்க அனுப்பின போட்டோ எல்லாம் கூட நான் எப்படி ஒட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் வேலண்டின் கிட்ட வந்து என்ன பத்தின எந்த ஒரு உண்மையும் மேகி கிட்ட சொல்லாததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு நான் உனக்காக பண்ணல, என்னோட பொண்ணுக்காக பண்ணேன், அவளுக்கு அம்மா இல்லைன்னா அவ வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாரு. மேகியும் அவங்க அம்மா ஜூலியை கூட்டிட்டு பயங்கர ஹாப்பியா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இங்க பாத்தியா என்னோட அம்மா உண்மையாலையும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் வேற இது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் மேகியோட அம்மா, இப்பதான் டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு வேலண்டின் சொல்றாரு. இப்ப மேகியை ஸ்கூல்ல விட்டுட்டு ஜூலியும் வேலண்டினும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப வேலண்டின் அவருக்கு இருக்க அந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை பத்தி ஜூலி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு. இங்க பாரு, நான் ஒரு வாட்டி மேகியை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அப்பதான் எனக்கே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்ப ஜூலி பாத்தீங்கன்னா எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிருச்சு, நான் வந்து பேசவா அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு வேலண்டின் சொல்வாரு. சரி எனக்கு கேபுக்கு ஒரு $10 மட்டும் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. நான் $10 தருவேன், ஆனா இந்த வாட்டியாவது நீ திருப்பி வருவியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜூலியும் சிரிச்சுட்டே போறாங்க. இப்ப வேலண்டினோட ஃப்ரெண்டு அந்த டைரக்டர் இருக்கார்ல, அவரு வேலண்டின் கிட்ட உன்கிட்ட டாக்டர் என்ன சொன்னாரோ அந்த உண்மையை நீ ஜூலி கிட்ட சொல்லிரு, அதான்டா மேகிக்கு நல்லது, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன், இல்ல அத பத்தி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேலண்டின் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப ஈவினிங் ஆகுது. மேகியை கூட்டிட்டு இப்ப ஜாலியா பீச் கிட்ட இவங்க 3 பேரும் உட்காந்துருப்பாங்க. நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு வேலண்டின் கேட்பாரு. நான் ஒரு லா ஃபார்ம்ல மேனேஜிங் டைரக்டரா ஒர்க் பண்றேன், அது சம்பந்தப்பட்ட ஒரு வேலையா தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ மேகிக்காக இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. எப்படி நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாவா? அது இனி நடக்காது வேலண்டின், ஏன்னா நீ ஏற்கனவே மேகி கிட்ட நம்ம 2 பேத்துக்கு டிவோர்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்லிட்ட, அது மட்டும் இல்லாம எனக்கு நியூயார்க்ல ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு என்னோட பார்ட்னர் இங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் வேலண்டினுக்கு புரிய வருது, இந்த ஜூலி எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இவங்க 3 பேருமே ஜூலியோட பார்ட்னரை பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. மேகியும் பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ள வர ஒவ்வொருத்தரையும் பார்த்து இதுதான் அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு, இவரை விட எங்க அப்பா ஹைட்டா இருக்காரு, இவரை விட எங்க அப்பா தைரியசாலி, இவரை விட எங்க அப்பா நல்லா ஸ்பானிஷ் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு லேடி வருவாங்க. அவங்க வந்து இவங்க டேபிள்ல உட்கார அப்பதான் தெரிய வருது, ஆமா இந்த ஜூலி ஒரு பொண்ணை தான் காதலிக்கிறாங்களாமா. இத பாக்குற மேகியும் வேலண்டினும் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. அம்மா இதுதான் உங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு மேகி கேட்க, மேகி அன்னைக்கு நம்ம ஒரு டிவி ஷோ பார்த்தோம்ல, அந்த குடும்பத்துல 2 பேர் வித்தியாசமா இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க, இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜூலியோட பார்ட்னரும் மேகி என்ன உங்க அப்பா ஸ்டன்மேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எங்க அப்பா ஸ்டன்மேன், எதுக்கும் பயப்பட மாட்டாரு, எவ்வளவு பெரிய ஹைட்டா இருந்தாலும் பயமே இல்லாம குதிப்பாரு, அவருக்கு யாரை பார்த்து எதை பார்த்தும் பயம் கிடையாது, சொல்ல போனா அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மேகி சொல்ல, இதெல்லாம் கேட்டு வேலண்டின் ரொம்ப பெருமைப்படுறாரு. இன்னைக்கு நாங்க ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு போறோம், நீங்களும் வேணா கூட வந்து என்னோட அப்பாவோட தைரியத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மேகி சொல்றா. இப்ப இவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு போயிருப்பாங்க. அங்க டைரக்டர் வேலண்டின் 16வது மாடியில இருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வேலண்டினுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல, அதனால மேகி தான் இதை டைரக்டர் கிட்ட கேட்டு இப்ப அவளோட அப்பா கிட்ட வந்து சொல்றா. இத கேட்ட வேலண்டின், என்னது 16வது மாடியில இருந்தா, அவ்வளவு தூரத்துல இருந்து குதிக்கிறது ரொம்ப ரிஸ்க், நான் வேணா 6வது மாடியில இருந்து குதிக்கிறேன்னு டைரக்டர் கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேகி இந்த விஷயத்த போய் டைரக்டர் கிட்ட சொல்லாம, என்னோட அப்பா 16வது மாடியில இருந்து குதிப்பாராமா, ஆனா அவருக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்னோட அப்பா குதிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இத கேட்ட டைரக்டரும் சரி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. மேகி வேலண்டின் கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போறா. இப்ப ஜூலி அவங்க பார்ட்னர் கூட போய் மேகி உக்காந்துட்டு, இப்ப பாருங்க என்னோட அப்பாவோட தைரியம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்றா. இப்ப வேலண்டினை 16வது மாடிக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. வேலண்டின் இந்த ஹைட்ட பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாரு. நான் இவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே, என்னதுக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பயப்படுவாரு. இவர் இப்படி பயப்படுறத பாக்குற டைரக்டர், இவர் வெறும் ஸ்டன்மேன் மட்டும் கிடையாது, ஒரு மகா நடிகன், எந்த அளவுக்கு பயப்படுற மாதிரி தத்ரூபமா நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த டைரக்டருக்கு தெரிய வருது, அந்த வேலண்டின் உண்மையாலேயும் பயந்துட்டு 16வது
மாடியில இருந்து குதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னு டைரக்டருக்கு பயங்கரமா கோவம் வந்து இந்த ஆளோட பொண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்க அப்பாக்கு தான் நான் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு உங்க அப்பா குதிக்க மாட்டாரு? இப்ப உங்க அப்பா குதிக்கலன்னா அவ்வளவுதான், இல்லாட்டி நீ உங்க அப்பா கிட்ட போய் சொன்னியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல நின்னுட்டு இருக்க வேலண்டின் கிட்டயும் சொல்றாங்க, உங்க பொண்ணுதான் நீங்க 16வது மாடியில இருந்து குதிக்கிறீங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, இத கேட்ட உடனே வேலண்டின் நான் குதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப 16வது மாடியில இருந்து பயந்துட்டு பயங்கர வேகமா குதிக்கிறாரு. அங்க கீழே போட்டிருக்க அந்த மேட்ல அப்படியே விழுகிறாரு. வேலண்டின் மயக்கம் போட்டுருவாரு. இப்ப மேகியும் வேலண்டின் கிட்ட போயிட்டு அந்த மந்திரம் போடுறா. இப்ப வேலண்டின் கண் முழிச்சு பாரு. இதெல்லாம் பாக்குற ஜூலிக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேலண்டின் கிட்டயும் நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற, இவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எதுக்கு நீ எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. என்ன பண்றது, என்னோட பொண்ணு சொல்லிட்டா அதான் நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. அதன நீ விழுந்ததுக்கு அப்புறம் மேகி மந்திரம் எல்லாம் போடுறா அப்படின்னு கேக்குறாங்க. அது அப்படிதான், அவ மந்திரம் போடுவா, நான் உடனே கண் முழிச்சுப்பேன் அப்படிங்கிறாரு. ஒரு நாள் அப்படி அவ மந்திரம் போடும்போது நீ கண் முழிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வேலண்டினால பதில் சொல்ல முடியல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜூலிக்கு இங்க வந்த வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால திருப்பி நியூயார்க்கே போக போறாங்க. அதுக்காக இப்ப அவங்க பார்ட்னரை கூட்டிட்டு ஏர்போர்ட் வந்திருப்பாங்க. கூட வேலண்டினும் மேகியும் தான் வந்திருப்பாங்க. மேகி ரொம்ப சோகமாயிடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும்போது நீ அம்மா பார்க்க ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இனி நீங்க சூப்பர்மேனை பார்க்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி மேகி சொல்றா. ஆனா இந்த ஜூலி பாத்தீங்கன்னா இப்ப எல்லா உண்மையும் சொல்லிருவாங்க. இங்க பாருமா மேகி, உன்னோட அப்பா சொன்ன மாதிரி நான் ஒண்ணு இந்த உலகத்தெல்லாம் காப்பாத்த போல. நான் நிலாக்கு போனது கிடையாது, சூப்பர்மேன் பேட்மேன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதும் கிடையாது. நீ குழந்தையா இருக்கும்போது அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை அப்பா தான் முழுசா வளர்த்தாரு. நீ என்ன தப்பா நினைக்க கூடாதுன்னா அப்படிலாம் அப்பா உன்கிட்ட போய் சொல்லி இத்தனை நாள் உன்னை வளர்த்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்ட உடனேயுமே மேகிக்கு மனசே இல்ல. அப்ப இவ்வளவு நாள் அப்பா நம்ம கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு மேகி ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப பிளைட் வேற வந்துருச்சு. ஜூலி கிளம்ப போறாங்க. மேகி ஜூலியை டைட்டா கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நான் அப்பா கூட ரொம்ப நாள் இங்க இருந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் என்னோட அம்மா கூட இருக்கணும், என்ன நீங்க கூட்டிட்டு போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி அழுகிறா. இருந்தாலும் ஜூலி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா திரும்பி வருவேன், உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப கிளம்புறாங்க. வேலண்டினும் மேகி கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. ஆனா மேகி பாத்தீங்கன்னா வேலண்டின் மேல பயங்கர கோவமா இருப்பாங்க. அவங்க அப்பா மேல பொம்மை எல்லாம் தூக்கி வீசிட்டு அவங்க அப்பாவே அடிச்சிட்டு அவங்க அப்பா இத்தனை நாள் சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரொம்ப அழுகிறா. அவங்க அப்பா கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. இதெல்லாம் வேலண்டினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பதான் இந்த வேலண்டினுக்கு ஒரு போஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா அது ஒரு லீகல் நோட்டீஸ் தான். அந்த ஜூலி இருக்காங்கல்ல, அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. என்னோட பொண்ணு இனிமேல் நான் தான் வளர்ப்பேன், இனி வேலண்டின் வளர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸ் இப்ப கோர்ட்டுக்கு வருது. ஜூலி திருப்பி வந்துட்டாங்க. கோர்ட்ல ஜட்ஜ் கிட்டயும் இந்த வேலண்டினுக்கு சரியா இங்கிலீஷ் கூட பேச வராது. ஒரு டைம்ல என்னோட பொண்ணை இவர்கிட்ட விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா மறுபடியும் இவர்கிட்ட என்னோட பொண்ணை விட முடியாது. இவரு செய்யற வேலை ரொம்ப ரிஸ்கான வேலை, எப்ப இறந்து போவாருன்னே தெரியாது. என்னோட பொண்ணுக்கும் இது சேஃப் கிடையாது. அதனால இனிமேல் என்னோட பொண்ணை இவர்கிட்ட வளர விட மாட்டேன். என் பொண்ணு இனிமேல் என் கூட தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இத கேட்ட ஜட்ஜும் வேலண்டின் கிட்ட, உங்க பொண்ணு உங்ககிட்ட வளரணும்னா நீங்க கூடிய சீக்கிரம் இங்கிலீஷ் கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஜாப்ப லோ ரிஸ்க் ஜாப்பா செய்ய ஆரம்பிக்கணும். இனி இந்த ஸ்டண்ட் மேன் வேலைலாம் உங்க பொண்ணு உங்க கூட இருக்கணும்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் சொல்லிட்டு இந்த கேஸ அடுத்த வாய்தாக்கு தள்ளி வைக்கிறாரு. இந்த வேலண்டினோட வக்கீலும், நீங்க உடனே ஒரு லோ ரிஸ்க் வேலைக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. வேலண்டினும் வேகமா ஜூலி கிட்ட போயிட்டு, ஜூலி நான் உனக்கு என்ன பாவம் பண்ண, எதுக்கு என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற, 2 வாரம் வந்துட்டு என்னோட பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அந்த 2 வாரத்துல தான் தெரிஞ்சிச்சு என்னோட பொண்ணு உன் கூட இருக்கிறது சுத்தமா சேஃப் இல்ல. நீ எப்ப எங்க இருந்து குதிப்ப, உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில என்னோட பொண்ணை உன்கிட்ட விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன உனக்கு திடீர்னு பாசம் வந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, எனக்கு அப்ப வேணா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இந்த 2 வாரத்துல என்னோட பொண்ணு மேல அவ்வளவு பாசம் வந்துருச்சு, அவ மேல எனக்கு அக்கறை இருக்கு, அவளுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. மேகியை பிக்கப் பண்றதுக்காக வேலண்டின் வந்திருப்பாரு. அங்க ஜூலி இருப்பாங்க. கோர்ட்டோட ஆர்டர், வாரத்துல 3 நாள் நான் மேகிய ஸ்கூல் முடிஞ்ச உடனே வெளியில கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேகியை கூட்டிட்டு ஜூலி போறாங்க. மேகியும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியா அவளோட அம்மா கூட போறா. இப்ப வேலண்டின் பாத்தீங்கன்னா அவரோட டைரக்டர் ஃப்ரெண்ட போய் பாக்குறாரு. அவர்கிட்ட, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது லோ ரிஸ்க் ஜாப் இருந்தா எனக்கு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்படுற, பேசாம ஜூலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிரு, அந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை பத்தி சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் வேலண்டின் இல்ல வேணாம் அப்படிங்கிறாரு. இப்ப அந்த வேலண்டினோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு லோ ரிஸ்க் ஜாப்ப வாங்கி கொடுத்துட்டாரு. என்ன வேலைனா, ஒரு வீட்ல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிக்கு தேவையான ஹெல்ப்லாம் பண்றதுதான் இந்த வேலண்டினோட வேலை. இப்படி வேலண்டினும் வேலைக்கு ஜாயின் பண்ண அந்த பாட்டி கிட்ட 2 நாய் இருக்குது. அந்த நாயை வாக்கிங் கூட்டிட்டு போக வேலண்டின்
கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த நாய்ங்க பாத்தீங்கன்னா வேலண்டினே பாத்தீங்கன்னா இழுத்து கீழே தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வேலண்டின் அந்த பாட்டியோட கார் ஏதோ ரிப்பேர்னு சொல்லிருப்பாங்க போல, அதனால அந்த காரை கீழே படுத்துட்டு சரி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பாட்டி பாத்தீங்கன்னா வேலண்டின் அடியில இருக்கிறது கூட தெரியாம அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. வேலண்டினோட சட்டையும் அந்த கார்ல மாட்டிருது. அப்படியே அந்த காரோட சேர்த்து தரன்னு இழுத்துட்டு போறாங்க. வேலண்டினுக்கு அவ்வளவு அடிப்படுது. அதுக்கப்புறமா வீட்டுல கரண்ட் போயிருச்சு போல, அதனால கரண்ட் ஃபியூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேலண்டினும் கரண்ட் டப்பாக்குள்ள கை விட்டு என்னவோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா வந்து அந்த பாட்டி ஃபியூஸ் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. கரண்ட் வந்துரும். இந்த வேலண்டினுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. ஆனா அந்த பாட்டி கிட்ட வந்துட்டு எந்த வேலையும் சரியா செய்ய மாட்டேங்கிற, இப்ப வேற நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கியா, எந்திரி அப்படிங்கிறாங்க. இப்படி வேலண்டின் லோ ரிஸ்க் ஜாப்புக்கு போலான்னு பார்த்தா அவரோட வாழ்க்கையிலே இதுதான் ரொம்ப ஹை ரிஸ்கான ஜாப்பா இருந்திருக்கு. அவருக்கு உடம்பு ஃபுல்லா அவ்வளோ அடி அவ்வளோ காயம். இப்ப அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் இந்த கேஸ் கோர்ட்ல வந்திருக்கு. இப்ப கோர்ட்ல வேலண்டினுக்கு தெரிஞ்சவங்களாம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து அவருக்கு ஆதரவா சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. வேலண்டின் அவனோட பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணுவான். அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவனோட பொண்ணு கை குழந்தை ஸ்விம்மிங் பூல்ல தெரியாம விழப்போச்சு. அப்ப அவனோட உயிரை கொஞ்சம் கூட மதிக்காம 20 மாடி பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு அவனோட பொண்ணை காப்பாத்தினான் அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு. இந்த வேலண்டினோட வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கூட வந்து இந்த வேலண்டினுக்கு ஆதரவா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மேகி ஸ்கூலோட பிரின்சிபல் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து மேகி அவளோட அப்பா கூட இருக்கிறது கொஞ்சம் சரி வராதுன்னு தோணுது. ஏன்னா மேகி அவளோட அப்பாவாலேயே ஸ்கூலுக்கு சரியா வரமாட்டா. எப்ப பார்த்தாலும் அவளோட அப்பா கூட சினிமா ஷூட்டிங்னு போயிருவா. மேகி அவளோட அம்மா கூட இருந்தா ஒருவேளை நல்லா படிப்பான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்ல வர ஜாக் ஸ்பேரோவே வந்து சாட்சி சொல்றாரு. அவரோட படத்துக்கும் இந்த வேலண்டின் ஸ்டன்மேனா ஒர்க் பண்ணிருக்காருல, அதனால அவர் வந்திருப்பாரு. நான் ஒரு வாட்டி கூட மேகி சைக்கிள் ஓட்டும் போது அவ ஹெல்மெட் போடாம இருந்து நான் பார்த்ததே கிடையாது. வேலண்டின் எப்பெல்லாம் மேகி சைக்கிள் ஓட்டுறாலோ அப்பெல்லாம் கரெக்டா அவளுக்கு ஹெல்மெட் போட்டு விட்டுருவாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களா வந்து அந்த கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில இதை கேட்ட ஜட்ஜுக்கே பாத்தீங்கன்னா குழம்பி போயிரும். ஆனா அவரோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டையும் சொல்றாரு. மேகி அவளுக்கு யாரை இது வரைக்கும் ரொம்ப நல்லா தெரியுமோ அவ கூட தான் வளரணும். அதனால வேலண்டின் கூட தான் அவரோட பொண்ணு வளரணும். வேலண்டின் ஒரு சாதாரண அப்பா கிடையாது. தன்னோட பொண்ணுக்காக எவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறாரு, அதே பொண்ணுக்காக அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறதையும் நிறுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு அப்பா கூட தான் மேகி வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஜட்ஜ் இப்படி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரு. இத கேட்ட வேலண்டினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஆனா ஜூலி பாத்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க. இப்ப வேலண்டின் வீட்ல இருப்பாரு. அவரோட பொண்ணு மேகி பாத்தீங்கன்னா அவருக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இவரோட வீட்டு காலிங் பெல்ல ஒருத்தர் அழுத்த இவரு கதவை திறந்து பாக்குறாரு. ஒருத்தர் வந்து மறுபடியும் இன்னொரு லீகல் நோட்டீஸ கையில கொடுக்கறாரு. இத மறுபடியும் ஜூலி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த வேலண்டினோட பொண்ணு மேகி கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு வேணும்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இத பாக்குற வேலண்டினுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. இப்ப கோர்ட்ல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா ஆமா, அந்த ஜூலி சொன்ன மாதிரியே மேகியோட பயாலஜிக்கல் ஃபாதர் வேலண்டின் கிடையாது அப்படின்னு போட்டிருக்கு. இத கேட்ட வேலண்டினால அந்த ஒரு நிமிஷம் சுத்தமா தாங்க முடியல. அவருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அவரோட பொண்ணை எப்ப அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு, அவரோட பொண்ணை அவர் எப்படிலாம் வளர்த்தாரு அதான் ஞாபகம் வருது. அவரால இத சுத்தமா தாங்கவே முடியல. ஜட்ஜும் பாத்தீங்கன்னா வேலண்டின் கிட்ட சாரி வேலண்டின், மேகி அவளோட பயாலஜிக்கல் மதர் கூட தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. வேலண்டின் பயங்கரமா அழுகிறாரு. இப்ப மேகிய பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறதுக்காக ஜூலி வந்திருப்பாங்க. வேலண்டினும் மேகியோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாரு. ஜூலி கிட்டயும் நான் வேணா உனக்கு ஒரு 100 ரூபா தரேன், கேபுக்கு பே பண்றேன்னு அப்படியே போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜூலி பாத்தீங்கன்னா இவர்கிட்ட பேசுறதுக்கு பிடிக்காம மேகி நான் கீழே இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேகியும் வேலண்டினை கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகிறா. அப்பா நான் உங்களை விட்டு போக விரும்பலப்பா, நான் உங்க கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுகிறா. வேலண்டினும் பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணு பிரிய போறத நினைச்சு ரொம்ப அழுகிறாரு. வெளியில இந்த ஜூலி கேப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க மேகி வருவா அப்படின்னு. ஆனா மேகி இன்னும் வரவே இல்ல. அதனால மேல போய் பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது அங்க வேலண்டினும் மேகியும் இல்லன்னு. ஜன்னல் வழியா கயிறு போட்டு வேலண்டின் அவரோட பொண்ணு கூட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்ப எப்படி அவரோட பொண்ணு கை குழந்தையா இருக்கும்போது இந்த இடத்துக்கு நடந்து லாரி எல்லாம் புடிச்சு வந்தாரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுபடியும் நடந்து லாரி எல்லாம் புடிச்சு திருப்பி அவரோட சொந்த நாடான ஸ்பெயினுக்கு போயிருவாரு. அங்க போயிட்டு அவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு தான் போயிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கும் அவரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபுக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இவங்க இப்படி மறுபடியும் திரும்பி வந்தது. அப்பதான் பாத்தீங்கன்னா மேகி கிட்ட வேலண்டினோட அப்பா பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்க தாத்தா ரொம்ப தைரியசாலி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா உண்மையாலேயுமா, தாத்தா எங்க அப்படின்னு கேக்குறா. தாத்தா இப்ப இல்ல, தாத்தா சொர்க்கத்துக்கு
இடத்துக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் தாத்தாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மேகி சொல்றா. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த வேலண்டின் அவரோட பொண்ணு கூட்டிட்டு அவரோட அப்பாவோட சமாதி இருக்க அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஜாலியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூலி அவங்களோட பார்ட்னரும் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் இருக்காருல அவரை போய் பார்த்து வேலண்டின் எங்க, என்னோட பொண்ணு கூட்டிட்டு எங்க போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப நீங்க உண்மையை சொல்லலைன்னா உங்க மேலே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. இருந்தாலும் ஜூலி விடுற மாதிரி தெரியல. வேலண்டின் என்னோட பொண்ணோட அப்பாவே கிடையாதுல, எதுக்கு அவன் என்னோட பொண்ணு தூக்கிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் இந்த டைரக்டர் ஒரு உண்மையவே சொல்றாரு. அவன் மேகியோட அப்பா இல்லனா வேற யாரு மேகியோட அப்பா? கடந்த 4 வருஷமா ஒவ்வொரு காலையிலும் விடியும் போது தன்னோட பொண்ணை பாக்குறது இதுதான் கடைசி நாளா இருக்க கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்க ஒரு அப்பா அவன் அப்படிங்கிற மாதிரி அந்த மெடிக்கல் ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் இவர் சொல்றாரு. இப்பதான் ஜூலிக்கும் உண்மையே தெரிய வருது. இப்ப ஜூலியும் பாத்தீங்கன்னா கிளம்பி ஸ்பெயினுக்கு வந்துருவாங்க. மேகிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பண்றாங்க. இப்படியே 2 வாரம் போகுது. இவங்க 3 பேரும் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. வேலண்டினும் ஜூலியும் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல மீட் பண்ணாங்களோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. மேகி மடியில தூங்கிட்டு இருப்பா. ஆனா மேகி இந்த வாட்டி தூங்கிட்டு கண் முழிக்க மாட்டா, அவ மொத்தமா தூங்கிட்டா. ஆமா, மேகிக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கு, வேலண்டின்க்குலாம் கிடையாது. டாக்டர் சொன்ன மாதிரியே என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு வேலண்டின் சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாரு. அவரோட பொண்ணு எப்படி மயக்கம் போட்டு இருக்கும் போது அவரை மந்திரம் போட்டு எழுப்புவாளோ அதே மாதிரி இவரு இப்ப அவரோட பொண்ணை மந்திரம் போட்டு எழுப்ப பாக்குறாரு. ஆனா அவரோட பொண்ணு கண் முழிக்கல. இப்படி மேகி இறந்து போயிட்டா. வேலண்டினும் ஜூலியும் பயங்கரமா அழுகிறாங்க. இப்ப அப்படியே 1 வருஷம் கழிச்சு காமிப்பாங்க. என்னோட பொண்ணு இப்போ சந்தோஷமா அவளோட தாத்தா கூட சொர்க்கத்துல இருப்பா. என்னோட வாழ்க்கையில என்ன அதிகமா காதலிச்ச 2 பேர் எனக்கு 2 விஷயத்த கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைக்குமே ரெடியா இருந்து அதை சமாளிக்கிறத கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னொருத்தங்க வாழ்க்கையில எதுக்குமே ரெடியா இல்லைனாலும் வர பிரச்சனைய எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்துட்டு போயிருக்கா. இவங்க 2 பேருமே என் கூட எல்லாமே என்னோட வாழ்க்கையில வர பயத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வேலண்டின் சொல்ற மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாட் இன்க்ளூடட் அப்படிங்கிற படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.